வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 விவசாயிகளின் வங்கி கணக்கில் எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த 18வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்கான அமௌண்ட்டு இனி கூட்டி வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான முழு தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முக்கியமான திட்டத்தில் ஒரு திட்டம் தான் பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கோடி விவசாயிகள் பயன்பெற்றுட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபா வைத்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களின் வங்கி கணக்கில் 2000 ரூபா வீதம் செலுத்தப்பட்டு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 17 தவணை தொகையாட்டு ரூபாய் 2000 ரூபா வைத்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 18வது தவணை தொகை எப்போது விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் மத்தியில் எழும்பிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு அறிவிப்பு தான் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போது இந்த 18வது தவணை தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிட்டு வெளியாகி இருந்தது. இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்ட் கடைசி வாரம், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை நடந்துகிட்ருக்கு, ஆகஸ்ட் கடைசி வாரம் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் 18வது தவணை தொகை செலுத்தப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 17 தவணை தொகை 2000 ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டது. 18வது தவணை தொகை வருகிற பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் வருகிற ஆகஸ்ட் மாதம் அல்லது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம் கடைசியில் அல்லது செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் உங்களுடைய வங்கி கணக்கில் 2000 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தவணை தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தணும்னு சொன்னால் விவசாயிகள் உடனடியாட்டு உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுலேயே அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழே பணம் பெற முடியாமல் நிலையில் இருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தகுதியாக இருந்தும் பார்த்தீங்கன்னா பணம் பெற முடியாமல் இருக்கிறாங்க. இதற்கான சரியான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் இகேஒய்சி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இகேஒய்சி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 18வது தவணை தொகை ரூபாய் 2000 ரூபா கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் இன்னும் இகேஒய்சி இன்னும் பண்ணலையோ சீக்கிரமாட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தியும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் போதும், ட்ரிக்கி பிரபின் பிஎம் கிசான் இகேஒய்சின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், நம்ம வீடியோ வர ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மெயின். நிறைய பேர் தகுதியாக இருந்தும் பணம் வராமல் இருக்குது. அவங்க நினச்சிருப்பாங்க என்ன ரீசன்னால் வரலன்னு. நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 18வது தவணை தொகை அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதனுடைய உண்மைத்தன்மை எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்மையில் சந்தித்த விவசாயத்துறை நிபுணர்கள் பிரதம மந்திரி கிசான் சமன் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம், அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைரக்டர் சந்தித்து இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குற அமௌண்ட்டை விட கூட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024-2025 நிதி ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை வருகிற ஜூலை 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர். அதாவது பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை 22ஆம் தேதி நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு பெரிய முழு தாக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் தாக்குதலில் என்ன எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள், அப்போது வரி செலுத்துவர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் பல சலுகைகள் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பிரதம மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா திட்டத்திலும் தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான அதற்கான தகவலும் வெளியாகும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரதம மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதை 8000 ரூபாய்ட்டு கூட்டி வழங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதற்கான தகவலும் வர இந்த பட்ஜெட்டில் வரதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.